இதே போக்கு நிலவிக்கிட்டே இருந்தா உங்களோட வரி பணத்தில் இயங்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு என்னதான் தீர்வு? உங்களோட வரி பணத்துல தான் இந்த மருத்துவமனையில புது புது பில்டிங் கட்டியிருக்காங்க, புது புது எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஐயா எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 6 கோடி ரூபாய்க்கு, அதாவது எங்கள் மக்கள் வரி பணத்தை எடுத்து 6 கோடி ரூபாய்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கான அந்த மிஷினரி தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு 30,000 35,000 ரூபாய்க்கு ஒரு ஒரு பணியாளரை போட்டு ரேடியோலஜிஸ்ட்டை போட்டு அந்த ஸ்கேன் பார்க்க எடுத்து கொடுக்க ஒன்றும் வசதி இல்லை. அதை கேட்கறதுக்கு இங்கே உங்கள் மக்கள் பிரதிநிதி உங்களோட ஓட்டுகளை வாங்கி வாக்குகளை வாங்கி நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ இந்த 32 வார்டுகளுக்கும் ஹெட்டாக இருக்கக்கூடிய நகராட்சி மன்ற தலைவருக்கும் யாரும் அதை பற்றி கேட்குறதே கிடையாது, அதை முன்னெடுக்கிறதும் கிடையாது. ஏன்னா 6 கோடி ரூபாய்க்கு நம்ம மிஷினரிஸ் வாங்கி போட்டுருக்கோமே, அதுக்கு ஏதாவது ஒரு அலுவலரை பணியில் அமர்த்தி இந்த மக்கள் போய் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்து வெளில இருந்து ஸ்கேன் எடுக்கிறாங்களே, ரிப்போர்ட் பார்க்குறாங்களே, இந்த தேவையில்லாத செலவுகள் வந்து வெளியில் போகுது. மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடையூறுக்கு ஆளாகிறாங்களே, இதை வந்து சரி செய்வோங்கிற ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. அதையே முன்னிறுத்தும், அதை சரி பண்ண செய்கிறவர்களெல்லாம் மற்றும் இருக்கக்கூடிய மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தியும் ஒரு 3 டாக்டரு, அது நைட்டு மட்டும் சிறப்பு டாக்டராக போயிடுவார், மீது 2 டாக்டர் ஒரு நாளைக்கு டியூட்டி டாக்டரு அவுட் பேஷண்ட்டுக்கு 300 நோயாளியாக எப்படி பார்ப்பாங்க? 300 நோயாளிகளை பார்த்தாலும் அவங்க என்ன இருக்குங்கிறத எப்படி பரிசோதனை பண்ணுவாங்க? எதுவுமே இல்லை. அந்த மருத்துவரோட எண்ணிக்கையாவது அதிகப்படுத்தி நியமனம் பண்ணி கொடுங்க. உங்கள் அடுத்தடுத்து வரோம், ஃபஸ்ட்டு டாக்டர்ஸை கேட்போம், அப்புறம் செவிலியரை கேட்போம், பண்ணி கொடுங்க. அடுத்ததுக்கு தேவையான மருந்துகளை நீங்கள் தாங்க, இல்லை அதுக்கு அனைக்கும் கொண்டு தாங்கன்னு அடுத்தடுத்து இருக்குது. இதை இதோட விட்டுற மாதிரி இல்லை. இந்த மருத்துவமனையை ஒழுங்காக இயங்க வச்சு இந்த மயிலாடுதுறை சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்களும் பலன்பாடைய வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கக்கூடிய தோழமை கட்சியின் அண்ணன் அமீன் அவர்களையும் மற்றும் போராட்டத்தை வலுப்பெற செய்யக்கூடிய அண்ணன் ஐயா முரளிதரன் அவர்களுக்கும் இதுபோல் பல போராட்டங்களை முன்னெடுத்து மயிலாடுதுறையில் இயங்காமல் இருக்கக்கூடிய மற்ற துறைகளை சார்ந்த அலுவலகங்களையும் இயங்க செய்யுமாறு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.